பார்க்க போற ரெசிபி பார்த்தோம்னா, ரெட் ரைஸ் பால். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனாவும் சாப்பிடலாம். இதுக்கு இந்த ரெட் ரைஸை ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஊற போட்டுட்டு நல்லா வடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இது தாளித்ததை மாவில் கொட்டிக்கிட்டு இதோட தேங்காய் பூ ஒரு மூடி தேங்காய் திருவி அதோடு சேர்த்து சாஃப்டாக பால் மாதிரி உருட்டிக்கிறேன். ரொம்ப அழுத்தாமல் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு இந்த மாதிரி லைட்டாக உருட்டி வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டில் வச்சு இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இப்போது டேஸ்டியான ரெட் ரைஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.